அரவிந்த் ஆஃப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த ஃபேமிலி ரவுண்டில் வந்து நிறைய காரசாரமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. அதாவது ஒரு ஃபேமிலி வந்து பீட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. முதல்ல காலையில் தீபக் அவர்களுடைய மனைவி மற்றும் மகன் 2 பேர் தான் வந்தாங்க. ஸோ மூணாவது 3 பேர் வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது ஏன் தீபக் அவர்களுக்கு 3வது நபர் வரல அப்படிங்கிறது தெரில. 2 பேர் வந்தாங்க. அவங்க அருணை மட்டுமே தான் கார்னர் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாங்க. அருண் அதுலேயே அவுட்டு. 2வது வந்து மஞ்சரி அவர்களுடைய ஃபேமிலியில இருந்து 4 பேர் வந்தாங்க. ஸோ 3 பேர் தான் அலவுட் அப்படின்னும் போது குழந்தைய வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க. ஸோ 4 பேர் வந்து அவங்க இப்போ இந்த சீசன்ல மட்டும்தான் புதுசா பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்த கொடுத்துருக்கிறாரு. நீங்க உங்க மனசுக்குள்ள யார் மேலாச்சும் முரண்பாடுகள் இருந்தால் சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருக்கிறாரு. இது வரைக்கும் எந்த சீசன்லயும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை ஓப்பனாக அவங்களால பேச முடியும். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து இப்போ அவங்க ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சௌந்தர்யாவுடைய அம்மாவும் அப்பாவும் வராங்கன்னா சௌந்தர்யாவுக்கு எதிராக என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் சௌந்தர்யா வந்து அஃபெக்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா. அதை பற்றி பேசுவாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுவாங்க. பட் சௌந்தர்யாவுக்கு வந்து என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா சௌந்தர்யா தான் பல பேரை பேசியிருக்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு இவங்க என்ன பேச போகிறாங்கன்னு தெரில. அது இருக்கட்டும், பார்ப்போம். இப்போ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது ஃபேமிலியாக வந்து மஞ்சரி ஃபேமிலி வந்து என்ன பண்ணாங்க, சௌந்தர்யா போட்டு அடி நடிச்சாங்க, அருணை போட்டு அடி நடிச்சாங்க. விஷால் வந்து நீ ஒரு என்டர்டெய்னரே இல்லை அப்படின்றத உடச்சு விட்டுருந்தாங்க. தீபக் ஃபேமிலியை ஓவர்டேக் பண்ணி தான் மஞ்சரி ஃபேமிலி இருந்துச்சு. அதையும் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்தாருங்க. அவர் தான் விஷாலுடைய அப்பா. அதாவது நான் வந்து சத்தியமாக இதை கிண்டல் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. எனக்கு பார்க்கும்போது இந்த ஒரு ரிசம்பிளன்ஸ் வந்து இருக்கு. அதாவது அந்த அம்மன் படத்தில் அந்த ஒரு வில்லன் வருவார்ல, ஜண்டா, அப்படிதான் அவங்க அப்பா எக்ஸாக்டா சேம் அதே மாதிரி அந்த ஒரு பர்சன் மாதிரியே எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாரு. அவர் பயங்கரமா ஒற்றுமைகள் நிறைய இருந்துச்சு. சரிங்களா, கிண்டல் பண்றதுக்காக நான் சொல்லல, சீரியஸா எனக்கு வந்து அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அவரை பார்க்கும்பொழுது அவர் வந்து மற்றவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவாரு. உதாரணத்துக்கு அவரு யார் மேல வந்து ஒரு கோபம் இருக்கு, ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, கருத்து முரண் இருக்கு அப்படின்றத சொல்லுவாருன்னு பார்த்தா முழுக்க உட்காந்து அவருடைய பையனை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவங்க பையன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட வள்ளல், எப்படிப்பட்ட சாக்லேட் பாய், எப்படிப்பட்ட லவர் பாய், அதை தாண்டி எப்படிப்பட்ட பிளே பாய், இது எல்லாமே வந்து சொல்லி ஓப்பனாக உடச்சு விட்டு போயிட்டாப்புல. வேற லெவலில் மனுஷன் சம்பவம் பண்ணாரு. இதுக்கப்புறம் தான் ராயன் ஃபேமிலி வராங்க. சரிங்களா, ராயன் ஃபேமிலி வந்து நீங்கள் ப்ரோமோ 3ல பார்த்துருப்பீங்க. ஸோ ராயன் ஃபேமிலி இதுக்கப்புறம் வரப்போறாங்க. ஸோ விஷாலை பற்றி சில விஷயங்கள் சொன்னார். எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ள விஷால் வந்து அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் ஒரு பிளே பண்ணுறாப்புல. இப்போ வரைக்கும் அது அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்ல அன்ஷிதா வந்து அதுக்கு ஒரு பலியாக்குனா, முதல்ல வந்து தர்ஷிகா வந்து பலியாட ஆக்கினாப்புல. தர்ஷிகா வந்து அப்படியே எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. விஷால் கூட எண்ணெயில இருந்து பேச ஆரம்பிச்சாங்களோ, பழக ஆரம்பிச்சாங்களோ, அன்னில இருந்து தர்ஷிகாவுடைய கேம் போச்சு. தர்ஷிகாவை வெளியில அனுப்பிட்டாங்க. தர்ஷிகா போன பிறகு இப்ப அன்ஷிதா கூட விளையாடிக்கிட்டு இருக்காப்புல அதே கேமை. இப்ப அன்ஷிதாவும் அப்படியே, அன்ஷிதா ஒரு நாள்லாம் டாப் 2ல இருந்தாங்க. சரிங்களா, ஸோ இப்போ அன்ஷிதா இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு மேலே இருக்காங்க. ஜெஃப்ரி லீஸ்ட்ல இருக்காங்க, ஜெஃப்ரிக்கு மேலே அன்ஷிதா இருக்காங்க. ஸோ இந்த வாரம் எவிக்ட் ஆக போறது ஒன்று ஜெஃப்ரி இல்லைன்னா அன்ஷிதா அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. டபுள் எவிக்ஷனாக இருந்தால் இவங்க 2 பேருமே அவுட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணமும் யாரு? விஷால் தான். ஏன்னா விஷால் கொடுத்த அந்த செல்லம், அந்த பாசம் அன்ஷிதாவை ஓவர் ரியாக்ட் பண்ண வச்சது இந்த வார டாஸ்க்ல. அது மக்களுக்கு பயங்கரமான ஒரு கோபத்தை உண்டாக்கிடுச்சு. சரிங்களா, அதனால வாய்ப்புகள் நிறைய போச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் வந்து டார்கெட் யாருன்னா சௌந்தர்யாவை இப்போதான் வந்து அவர் பேசி ஒரு மாதிரி ஒரு பிராக்கெட்குள்ள வச்சிருக்கிறாப்புல. சௌந்தர்யாவும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இந்த வீட்டிலே பிடிச்ச ஒரு பர்சனா அது விஷால் தான், நான் வெளியில போய் வந்து எந்த நபர் கூட ஃப்ரெண்டா இருக்க விரும்புறேன் அப்படின்னா அதுவும் விஷால் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இப்போ விஷால் கூட நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. விஷால் சௌந்தர்யாவை பத்தி என்ன பேசினார் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஆனாலும் இப்போ விஷால் வந்து அப்படியே சௌந்தர்யாவை தன்னுடைய மாய வலையில சிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். சௌந்தர்யாவுடைய கேமும் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், பார்ப்போம். இப்போ அப்பா வந்தார்ல, அவங்க அப்பா வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, லவ் மேட்டரை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டுக்குள்ள அவர் உட்கார வச்சு விஷாலுடைய லவ் மேட்டர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விஷால் வந்து லவ் மேட்டர் பற்றிலாம் அவங்ககிட்ட சொல்லியிருக்கானா, அவன் லவ் பண்ணுற விஷயம்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கானா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா ஒன்று சொன்னார் பாருங்க. ஷேர்லாம் இல்லை, நேராக வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுவான். நாங்களாம் வந்து ஷாக் ஆயிடுவோம். நிறைய பொண்ணை கூப்பிட்டு வந்துருக்கிறான் அந்த மாதிரி அப்படின்ட்டாப்புல. முதல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவான்னு சொன்னாரு. அதுலேயே வந்து எல்லாரும் ஷாக்கு. அது மாதிரி நிறைய பொண்ணுங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவான் அப்படின்ட்டாப்புல. என்னென்னமோ இஷ்டத்துக்கு அவர் அடிக்கிட்டே இருக்காருங்க. வருவான், நேராக வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுவான். உட்காரி அப்படின்னு சொல்லுவான். நாங்கள் ஒன்று திக்குன்னு இருப்போம். யார் அந்த பொண்ணு, எதுக்குடா கூப்பிட்டு வந்திருக்கான், எந்த மூடில் அவன் கூப்பிட்டு வந்தானே எங்களுக்கு தெரியாது அப்படின்வாரு.
புரியுதுங்களா உங்களுக்கு? அது வந்து டக்குன்னு அப்படி கேட்கும்போது நமக்கு வேற மாதிரி அது கன்வே ஆகுது. அவன் எந்த மூட்லேயே கூட்டின்னு வரான்னு நமக்கு தெரியாது. கூட்டின்னு வந்துடுவான், திடீர்னு உட்காருன்னுவான். நாங்கள் வந்து ஐயோ இந்த பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொல்லிட போகிறானோ அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருப்போம். டக்குன்னு அந்த இடத்துல இல்லைப்பா ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ தான் எங்களுக்கே நிம்மதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்டு தான் போல அப்படின்ற மாதிரி எங்களுக்கே நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து ஜாக்லின் கேட்குறாங்க, பிரேக்கப் ஆனாவாச்சும் சொல்லுவானா அப்படின்னு கேட்டால் இவன் சொல்ல மாட்டான், அந்த பொண்ணுங்களே சொல்லிட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணே சொல்லிட்டு போயிடும் பிரேக்கப் முடிஞ்சு கத்தப் அப்படின்றத சொல்லிட்டு போயிடும் சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க, விஷாலும் சிரிக்கிறாப்புல. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? விஷால் வீட்டுக்குள்ள மட்டும் இல்லை, வெளியிலையும் இப்படிதான் இருந்திருக்கிறாப்புல. வா நம்ம லவ் கண்டென்ட் பண்ணுவோமா, நம்ம சேர்ந்து லவ் பண்ணுவோமா, நம்ம பண்ணுற கண்டனை பார்த்து ஏன் உள்ளுக்குள்ளே பண்ணாவாச்சும் ஒரு டேரக்டர் பார்ப்பாங்க, ஒரு ப்ரொடியூசர் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கலாம். வெளியில் நீ கொடுக்குற லவ் கண்டென்ட் யாரையா பார்ப்பாங்க? ஏற்கனவே ரியா அப்படின்ற ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் இதே விஜய் டிவியில் நான் கூட நேற்று வீடியோ போட்டிருப்பேன். சர்ப்ரைஸாக வந்த எக்ஸ் லவர் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அவங்க ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கிறாங்க விஷாலை பற்றி இன்டெரக்டாக. அதாவது நான் லவ் பண்ண பையன்கிட்ட நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன், சந்தேகம் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எங்களுக்குள்ள நடந்துச்சு. ஸோ நான் லவ் பண்ணி பிரேக்கப் பண்ண கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி விஷால் வந்து ஒரு லவ் கதையை சொல்லியிருப்பாப்புல, அவர் ஒரு கதையை சொல்லியிருப்பாப்புல. அந்த கதை வேற, இந்த கதை வேற, இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குன்னு விஷாலுடைய தந்தையே ஓப்பனாக ஒத்துக்கிறாப்புல. அதுக்கு அவங்க பாட்டி சொன்னாங்க, எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கும். அவங்க பாட்டி நடுவில் புகுந்து பேரனை காப்பாற்றுறதுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீ என்னமோ அவன் நிறைய பேரை லவ் பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ வேற ஏன்டா அப்படின்னு வந்து சொல்லவும் டக்குன்னு அப்பா இல்லை ஒரு முட்டு கொடுக்கணும்ல, என்ன முட்டு கொடுத்துறாரு அப்படின்னா, லவ் நிறைய வரதுல தப்பு இல்லை, நீ என்ன அதெல்லாம் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை என்ன லவ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், என் வாழ்க்கை அதோட முடிஞ்சா அவ்வளோதானே என் வாழ்க்கை, நான் வேற ஒரு பொண்ணை தேடி போதானே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், பிரேக்கப் ஆயிடுச்சு, அதோட நான் விட்டுருமா, வேற பொண்ணை நான் லவ் பண்ணக்கூடாதா? அதில் தாண்டி எக்ஸ்ட்ரீமாக ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? கல்யாணம் ஆகிட்ட பிறகு ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அதான் தப்பு, அதுக்கு முன்னாடி எத்தனை லவ் வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்றாப்புல. நல்ல தந்தை வேண்டும் என்று இந்த மரணமும் விரும்பியதா அப்படின்னு கூட நம்ம பாடலாம். ஏன்னா விஷாலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சொன்ன விஷயங்கள் என்னென்னா, என் பையன் நான் எங்கள் அப்பாட்ட பெருசாக பேசினதில்லை, எங்கள் அப்பாவும் நானும் பேச்சுவார்த்தை இல்லாமல் தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ வரும்போது நிறைய எமோஷனல் மூமெண்ட் இருந்துச்சு. அவங்க பாட்டி வரும்போதும் அவங்க அம்மா வரும்போதும் அப்பா எங்கன்னு கேட்டு விஷால் அழுததெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க அப்பா வரும்போது விஷால் வந்து உடஞ்சி அழுததை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அது வந்து ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஒரு டிப்பிக்கல் அப்பா பையன் பாசம். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ நானுமே எங்கள் அப்பா கிட்ட அந்த அளவுக்குலாம் நான் பேசுறது கிடையாது, இப்போ நான் நிறையா பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ அது வந்து லைஃப்பில் அப்படி தான் இருக்கும். ஸோ இதை தாண்டி தந்தை அப்படிங்கிறவர் வந்து அவருடைய கடமையை சிறப்பாக இந்த வீட்டுக்குள்ளே செஞ்சுட்டு போயிருக்காரு பாருங்க, அதை தான் நம்ம பாராட்டணும். ஸோ இது வந்து நான் பார்த்து ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ விஷால் வேற லெவல். விஷால் நீங்கள் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி தான் போல இருக்கு, இப்போ தான் தெரிய வந்திருக்கு. தேங்க்ஸ் டு யுவர் டேடி, அவர் சொன்னதுனால தெரிய வந்திருக்கு. ஸோ விஷாலை வந்து க்ரஷ்ஷாக நினைக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் உஷாராக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.